ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டெஸ்ட் வித் வான்ஜி. இந்த வீடியோவில் செலினியம் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணி எப்படி டைனமிக் லோடிங்கை ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் டைனமிக் லோடிங் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஹிடன் ஆன் த பேஜ் அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ரெண்டட் ஆஃப்டர் த ஃபேக்ட். ஸோ எலமெண்ட் ரெண்டட்னா ஒன்றும் இல்லை, ஒன்ஸ் நம்ம ஒரு பட்டன் இல்லைனா எதனா ஆக்ஷன் பண்ணும்போது அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எலமெண்ட்டே ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ் ஹிடன் ஆன் த பேஜ். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ஸ்டார்ட் பட்டனில் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா ஸ்டார்ட் பட்டன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டுன்றது இந்த இடத்துல ஹிடனில் இருந்துச்சு, நம்ம டிஸ்பிளே பண்ண வச்சோம். இதுதான் எலமெண்ட்ஸ் ஹிடன் ஆன் த பேஜ். ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே லோட் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகிடுச்சு, இங்கே ஹலோ வேர்ல்டு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ செகண்ட் டைப் பார்க்கலாம். சேம் செகண்ட் எக்ஸாம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்குது, இந்த ஹிடன் எலமெண்ட்ஸே கிடையாது. இப்போ ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் தான் இங்கே ஸ்டார்ட்ன்ற ஜெனரேட் ஆகுது, இங்கே லோட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் செகண்ட் டைப். ஒன்ஸ் நம்ம பட்டனை கிளிக் பண்ண உடனே தான் இந்த எலமெண்ட்டே ஜென்ரேட் ஆகும். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் ஒன்று நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். விஎஸ் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம். வித் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், dynamic.py. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸை காப்பி பண்ணிக்கலாம். இப்போ நியூவாக க்ரியேட் பண்ண ஃபைலில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் செயின்றது தேவையில்ல, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே கிளாஸ் பார்த்தீங்கன்னா டைனமிக் டெஸ்ட்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா செல்ஃப் டாட் யூஆர்எல் ஈக்குவல் அந்த பேஜோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். டைனமிக் செல்ஃப் டாட் டிரைவர் டாட் கெட் செல்ஃப் டாட் யூஆர்எல். ஸோ ஓகே, ஒன்ஸ் இந்த பேஜுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ரியல் டைமில் எங்கெங்கெல்லாம் இந்த சினாரியோஸ் நீங்கள் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எதனா அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது, எதனா பேமெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் வந்து ஸ்பின்னர் ஆகும். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓகே ரைட் கிளிக் பண்ணிக்கலாம், இன்ஸ்பெக்ட். ஸோ இந்த பட்டனில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டேக்ஸ் இல்லை, ஐடியும் இல்லை, கிளாஸும் இல்லை. ஸோ அதால் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்பாத்தே எப்படி எழுத போகிறோன்னா டெக்ஸ்ட் பேஸ்டில் எழுத போகிறோம். /button text equal க்ளோஸ். ஸ்டார்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு செல்ஃப் டாட் வெயிட் டாட் அன்டில் ஏசி டாட் எலமெண்ட் டு பி கிளிக்கபிள், ஏன்னா அது ஒரு பட்டன் கிளிக்கபிளாக இருக்கணும். பை டாட் எக்ஸ்பாத் கமா ஓகே பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டார்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த லோடிங் ஆகிற வரையும் நமக்கு என்ன ஆகுனா ஹலோ வேர்ல்டுன்றது டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதால் என்ன பண்ணுறோன்னா வெயிட் பண்ண சொல்கிறோம் ஹலோ வேர்ல்டு டிஸ்பிளே ஆகிற வரையும். இங்கே லோடிங்ன்ற ஐடி இதோட எக்ஸ்பாத் எடுத்துக்கலாம். ஓகே, இதோட சிஎஸ்எஸ் செலக்ட் எடுத்துக்கிறேன், எக்ஸ்பாத் எடுத்துக்கல. செல்ஃப் டாட் வெயிட் டாட் until ac dot invisibility of element located by dot css selector comma ஓகே பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே என்ன சொல்கிறேன்னா
ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண உடனே இங்கே லோட் ஆகுது. அந்த லோடிங் முடியிற வரையும் நம்ம வெயிட் பண்ண சொல்கிறோம். ஒரு ரிசல்ட்னு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு ஓகே இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட். ஸோ இங்கே ஃபினிஷ் இருக்கா? இதோட சிஎஸ்எஸ் செலக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, செல்ஃப் டாட் வெயிட் டாட் அன்டில் டாட் ஓகே ஈசி டாட் visibility of element located by dot css selector comma okay. next என்ன பண்ண போறோம்னா print result dot text test equal class கால் பண்ணிக்கலாம். next test dot function கால் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். python make.py ஓகே, இங்கே ப்ராக்டிஸ் பேஜ் வந்துடுச்சு. ஸோ கிளிக் பண்ணியாச்சு, லோட் ஆகுது. வெயிட் பண்ண சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டை ரன் பண்ணியாச்சு. ஸோ இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஆட்டோமேஷன் ரைட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.